தமிழ் சினிமாவில் முன்னணி காமெடியனா வளர்ந்திருக்கும் காளி வெங்கட்ட முன்னிலைப்படுத்தி ராஜாமந்திரி திரைப்படத்தை உருவாக்கி இருக்காங்க. ஒளிப்பதிவாளர் PG முத்தையா தயாரிப்புல உருவாகி இருக்கும் இந்த படத்துல கலையரசன் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்துல நடிச்சிருக்காரு. இந்த படம் பத்தின நிறைய விஷயங்களை படக்குழுவினர் பகிர்ந்துகிட்டு இருக்காங்க. அதை இப்ப பார்க்கலாம். பொதுவா சின்ன வயசுல ஒரு ஊர்ல ஒரு பாட்டி ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாங்க அப்படின்னு தான் நம்ம எல்லாம் கதை சொல்ல ஆரம்பிப்போம். அந்த மாதிரி இதுல உஷா மேடம் அவங்க லைஃபே முத படமா ஒரு ஊர்ல ஒரு ராஜான்னு தான் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அது ரொம்ப பாசிட்டிவாக ரொம்ப நல்லபடியாக வரும் உஷாவுக்கு. ஸோ பெண் இயக்குனர்லாம் ரொம்ப பெருசாக சக்ஸஸ் பண்ணிகிட்டு இருக்க டைம் இது. இறுதி சுற்று அந்த படம் அந்த பெண் இயக்குனருக்கு எப்படி வெற்றி பெற்றதோ அந்த மாதிரி உஷா மேடத்துக்கு இந்த படம் பெரிய சக்ஸஸ் ஆகணும். இது ஆக்சுவலாக ஒரு திருட்டு கதை. இது என்னோட கதையை திருடிட்டாங்க டைரக்டர். ஆக்சுவலாக அதுதான் நான் கதை சொல்லும்போது கேட்டுகிட்டே இருக்கு. ஒன்று என் வாழ்க்கையில் நடந்த சம்பவமாகவே இருக்குது. சும்மா பேச்சுக்கெல்லாம் சொல்ல, நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா உண்மையிலே தெரியும். அதுக்கப்புறம் தான் சொன்னேன், இது உண்மையிலேயே நீங்களா எழுதுனீங்களா இல்லை நான் ஃபாலோ பண்ணி எழுதுனீங்களான்னா இல்லை இது உண்மையிலே எழுதுனது தான்ப்பா அப்படின்னு. அப்போ ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாங்க இந்த கதை. 3-4 வருஷம் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த ரோல் நம்ம கிடைக்குமா கிடைக்காதுன்னு ரொம்ப நாள் சந்தேகத்திலே இருந்துச்சு. அப்புறம் ஒரு போன வருஷம் தான் சொன்னாங்க இந்த ரோல் நீங்கள் தான் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. உஷா இந்த கதை சொல்லும்போது நான் சொன்னேன் இது நமக்கு செட் ஆகுமா, ஏன்னா காமெடிலாம் பண்ண சொல்கிறீங்க, காமெடிலாம் அதுதான் ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்படின்னு. அப்புறம் மெட்ராஸ் ரிலீஸ் ஆச்சு. அப்புறம் அவங்களே உண்மையாக பயந்துட்டாங்க. ஏன்னா மெட்ராஸ் கொஞ்சம் ரஃபாக இருக்கும் அந்த கேரக்டர்னு. அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு 2-3 மாதம் காணாமல் போயிட்டாங்க. அப்புறம் சரி ஓகே நம்ம வேறு யாருமே இல்லை இவனை வச்சு எடுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப என்கிட்ட சொன்னாங்க. அப்புறம் நான் ஒரே தான் சொன்னேன், பார்த்துங்க உஷா என்கிட்ட வேலை வாங்கும்போது நம்பிக்கை இருந்தால் கண்டிப்பாக பண்ணலாம் அப்படின்னு பண்ணோம். பட் ஆனால் உண்மையாக ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. ஏன்னா சீன்ஸ் காமெடி பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பண்ணியிருக்கோம், நல்லா வந்திருக்கு. ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள் நோன்சென்ஸை நம்ம பதிவு பண்ணுறதுல தான் ஒரு படைப்பாளியோட மிக முக்கியமான தருணங்கள் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது ரொம்ப கரெக்டாக கொண்டு வரதுல அதோட வெற்றி இருக்குது. அதை உஷா இதில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. எனக்கு பார்க்குறப்ப என்னால் ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சது. அட்டகத்தி லைஃப் எப்படி என்னுடைய வாழ்க்கையிலேருந்து நான் ரசித்த விஷயங்களை நான் எடுத்து எழுதணும். அதே மாதிரி உஷா அவங்களுடைய லைஃப்ல இருந்து அவங்க சந்தித்த அற்புதமான தருணங்களை இதில் பதிவு பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. அவங்களோட நடிப்பு எல்லாருமே செம சூப்பராக ரொம்ப இயல்பாக கேஷுவலாக இருந்தது. நம்ம படம் பார்க்குறப்போ ஒரு லைஃப்பை நம்ம ரிலேட் பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. தான் இயக்குனர் பெண் இயக்குனர் இதிலெல்லாம் எனக்கு உடன்பாடு இல்லை. திறன் இருக்கணும், சீரியஸ் சிந்தனை இருக்கணும், அவ்வளோதான். அது உஷா இந்த படத்தில் பண்ணியிருப்பாங்க நம்புகிறேன். படம் நிச்சயமாக பெரிய வெற்றி பெறும். முக்கியமாக இந்த படத்தில் நம்ம சொல்லணும்னா இவர் ஜஸ்டின் பிரபாகரன் பெண்களை நம்ம ஸ்ட்ராபெரின்னும் ஆப்பிள்னும் ஆரஞ்சுன்னும் ஃபர்ஸ்ட் டைமாக காலிஃப்ளவர்னு ஓப்பன் பண்ணியிருக்காரு. அவர் ஏன் காலிஃப்ளவர் ஓப்பன் பண்ணார்னா அதுக்கு காளி வெங்கட்டுக்கும் பாலாக்கு மட்டும்தான் தெரியும் அது. பட் எனக்கு ரொம்ப நல்லா சாங் கொடுத்து சப்போர்ட் பண்ணியிருக்காரு. படம் ரொம்ப சாதாரணமான மனிதர்களை பற்றின, ரொம்ப இயல்பான மனிதர்களை பற்றின, ஒரு கிராமத்தில் இருக்கிற மனிதர்களை பற்றின ஒரு படம், அங்கே இருக்கிற வாழ்க்கையை பற்றின ஒரு படம். இந்த படத்தை ஒரு கமர்ஷியல் படமாக ஒரு என்டர்டெய்னராக எடுக்கணுன்றதை தாண்டி இதை ஒரு ஆடியன்ஸ் கனெக்டிங் ஃபிலிமாக எடுக்கணுன்றதுல தான் ரொம்ப கவனமாக இருந்தோம். எல்லாருமே இதில் நடித்த எல்லா ஆக்டர்ஸும் எல்லா டெக்னீஷியன்ஸுமே இதை ரொம்ப இயல்பாக பண்ணியிருப்பாங்க.